ஹே கைஸ், இந்த வீடியோல திருப்பதி நம்ம ஊர்லயுமே நிறைய ஃபேமஸான கோயிலா இருக்கு. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, சென்னையில கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்கு. இவ்வளவு கோயில் இருந்தாலுமே நம்ம ஃபேமிலியில ஒரு தடவையாச்சும் நம்ம திருப்பதி போனோம், நைட்டு ட்ரெயின் புக் பண்ணிட்டேன், பெட்டி பெட்டிக்கெல்லாம் எடுத்து வைன்னு ஒரு தடவையாச்சும் திருப்பதி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி அந்த திருப்பதியில உள்ள உண்மையான விஷயங்களையும் மர்மமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, எப்படி திருப்பதி ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? 1950களில் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஆந்திரா, தமிழ்நாடு, பக்கத்துல இருக்க கர்நாடகா எல்லாமே ஒரே இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தெலுங்கு பீப்புள்ஸ்லாம் எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லி போராட ஆரம்பிச்சாங்க. நம்ம என்ன போராட ஆரம்பிச்சோம்னா, எங்களுக்கு திருப்பதி வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சோம். அப்படி ரெண்டு பேத்துக்கும் போராடி பயங்கரமான ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்து, அதுக்கப்புறமா சென்னையை மையமா வச்சு தெலுங்கு பீப்புள்ஸ் கூவம் நதிக்கு மேல இருக்கிறது எல்லாமே தெலுங்கு ஸ்டேட்டுனும், கூவம் நதிக்கு கீழே உள்ளது எல்லாமே தமிழ் ஸ்டேட்டுனும் பிரிச்சாங்க. அப்படிதான் திருப்பதி தெலுங்கு பீப்புளுக்கு போச்சு, திருத்தணி நம்ம கிட்ட வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப போராடி பார்த்துமே திருப்பதியை நம்மளால கைப்பற்ற முடியல. திருப்பதி ஸ்டில் தெலுங்கு பீப்புள் கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள், நிறைய ரூல்ஸ், நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டும் நம்மளால திருப்பதியை மீட்க முடியல. அதனாலதான் திருப்பதி ஆந்திரா கிட்ட இருக்கு, திருத்தணி நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டாவது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியில யூஸ் பண்ற பொருட்கள், குங்குமப்பூ, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் ஊதுபத்தி, அதுல என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்றாங்களோ அது எல்லாமே ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுதான் டெய்லி பேசிஸ்ல அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கஸ்தூரி மஞ்சள், சாஃப்ரான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா, பாரிஸ், பிரான்ஸ் அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி தான் திருப்பதியில பயன்படுத்திட்டு இருக்காங்க. மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எத்தனாயிரம் பேர் திருப்பதிக்கு வராங்க உங்களுக்கு தெரியுமா? மேக்சிமமா ரெக்கார்டான நம்பர்ஸ் எவ்வளவுனா 75,000 பேர். ஒரு நாளைக்கு மேக்சிமம் 75,000 பேர் திருப்பதி கோயில விசிட் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 50,000 பேர் திருப்பதி கோயில விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கிரௌடு, எவ்வளவு லைன், மணிக்கணக்கா நின்று திருப்பதியை பாக்குறதுக்காண்டி, திருப்பதி வெங்கடாஜலபதியை பாக்குறதுக்காண்டி தன்னோட நேரத்தை செலவழிச்சு அத்தனை கோடி மக்கள் டெய்லி பேசிஸ்ல திருப்பதிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி திருப்பதிக்கு போனா நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற மாதிரி திருப்பதியிலுமே 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயில மராமத்து பாக்குறது, பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேர் பண்றது, சாமிக்கு அலங்காரம் பண்றது, திருப்பி அதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி புதுசா போடுறதுன்றது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அப்படி 2018ல அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போது மக்களை 50,000 பேர்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. ரொம்ப லிமிட்டடான நம்பர்ஸ் தான் அலோ பண்ணுவாங்க. அப்படி லிமிட்டடான நம்பர்ஸ் அலோ பண்ணியுமே ஒரு நாளைக்கு அந்த கோயில்ல கலெக்ஷன் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் கேஷா மட்டும் 73 லட்சம் ரூபாய் லிமிட்டா தான் அலோ பண்ணாங்க. அப்படி இருந்துமே 73 லட்சம் ரூபாய் கேஷா மட்டும் கலெக்ட் ஆயிருக்கு. இது போக தங்கம், வைரம், டொனேட் பண்றது, அன்னதானம் போடுறதுன்னு சொல்லி அது தனி. வெறும் கேஷா மட்டுமே வெறும் லிமிட்டடான நம்பர்ஸ்ல 73 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. இதே ஃபுல்லா அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு தானே கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கலெக்ஷன் மட்டுமே கேஷா மட்டுமே 3 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே திருப்பதி கோயில்ல இருந்து வெறும் கேஷா மட்டுமே 3000 கோடி ரூபாய். இதுல டிக்கெட்டு, பிரைஸ், பார்க்கிங் டிக்கெட்டு எல்லாமே சேர்த்து இன்க்ளூடடா ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி திருப்பதியோட ஏர்னிங்ஸ். இப்ப தோணுதுல தமிழ்நாட்டிலே திருப்பதி இருந்திருக்கலாம் அப்படின்னு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியில இப்போ சும்மா போக மாட்டாங்க. எப்பயோ ஒரு வாட்டி போவாங்க. போறப்ப எல்லாருக்கும் மொட்டையை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு மொட்டைக்குனே ஃபேமஸ் திருப்பதி தான். திருப்பதி மொட்டை அப்படின்னாலே அது ஒரு தனி ஒரு கெத்து, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதா பார்க்கப்படும். திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை போட்டு வந்தியா, லட்டு எல்லாம் கொண்டு வந்தியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ திருப்பதியில போடுற மொட்டை, நம்ம மொட்டை அடிச்சுட்டு நம்ம சந்தனத்தை பூசிட்டு கிளம்பி வந்துருவோம். ஆனா அந்த மொட்டை அடிக்கிற முடிகள் இருக்குல்ல, 50,000 பேர் ஒரு நாளைக்கு வராங்க. அப்ப எவ்வளவு மொட்டை விழுகும், அதுல எவ்வளவு முடி இருக்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்படி ஒரு வருஷத்துக்கு அந்த முடியை ஃபுல்லா சேகரிச்சு வச்சு அதை ஏலத்துக்கு விடுவாங்க. யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்தியன்ஸ் ஹேர்ஸ்க்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. அப்படியே அந்த ஹேர்ஸ் எல்லாம் சேகரிச்சு ஒரு வருஷத்துக்கு மட்டும் அது எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியுமா? கிலோ கிடையாது, ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 600 டன்ஸ் ஆஃப் ஹேர் ரொம்ப லைட்டானது, பஞ்சு மாதிரி இருக்கும். அதையே 600 டன் சேர்த்து வச்சு அதை ஏலத்துக்கு விடுவாங்க. அப்படி அந்த 600 டன்னா நம்ம நம்பர் மாதிரி தெரியும், 200 யானைக்கு சமம். அது 200 யானையோட வெயிட் தான் அந்த 600 டன் ஆஃப் முடி. அந்த முடியை ஏலத்துக்கு விடுறாங்க. அந்த ஏலம் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 250 இருந்து 300 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகும். அந்த 300 கோடியுமே திருப்பதியோட உண்டியல்ல போட்ட மாதிரி தான். இதுல இருந்துமே அவங்களுக்கு வருமானம் இருக்கு. இந்த முடியெல்லாம் இந்த மிட்டாய் தயாரிக்கிறதுக்கு, டெய்ரி மில்க்ல சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் வேற கைவினை பொருட்கள்லாம் செய்யறதுக்கு, அந்த முடியை விக் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து என்னது அப்படின்னா, இப்ப கோயில்ல அந்த வெங்கடாச்சலபதி இருக்காருல, வெங்கடாச்சலபதியா திருப்பதி சுவாமி, அந்த சுவாமி பாக்குறதுக்கு ஒரு செகண்ட் தான். அந்த பாக்குறதுக்கு அந்த சாமி எல்லாம் அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. அப்படி நீங்க திருப்பதியோட சாமிக்கு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அப்படி நீங்க போடணும், இப்ப நம்ம முகேஷ் அம்பானி அவங்க எல்லாம் இருக்காங்களா, பணக்காரங்க, அவங்க அப்படி போடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க புக் பண்ணாலும்
10 வருஷத்துக்கு வந்து வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் பீரியட் ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து, கோடிக்கணக்கான மக்கள் வந்து வெயிட்டிங் பீரியட்ல இருந்துட்டு இருக்காங்க. 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணாதான் நீங்க உங்களோட டர்ன் வந்து திருப்பதி சாமிக்கு உங்களோட ட்ரெஸ்ஸையே வந்து போட முடியும். அதுக்கு தனியா வந்து ஃபீஸ் கட்டணும், அதுக்கு தனியா காசு செலவு பண்ணணும், அதுக்கு தனியா அலங்காரத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு திருப்பதி சாமிக்கு வந்து 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறமா திருப்பதியில யூஸ் பண்ற பால் வினை பொருட்கள், பால்ல இருந்து தயாரிக்கப்படுற பொருட்கள், பால் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ற பால், இது எல்லாமே மர்மமான ஒரு கிராமம் இருக்கு. திருப்பதி கோயில்ல இருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு வந்து குறிப்பிட்டவங்க மட்டும்தான் போகணும், அனுமதி உள்ளவங்க மட்டும்தான் போகணும். அங்க இருந்து கறக்கிற பால்ல தான், அங்க இருந்து செய்யற தயிர், வெண்ணெய், இதுல இருந்து மட்டும்தான் திருப்பதி சாமிக்கு அபிஷேகமே பண்றாங்க. வெளி உலகத்துக்கு வந்து இந்த கிராமம் இருக்கிறதே தெரியாது. வெளி உலகத்துக்கு வந்து சாதாரண பாலுன்னு தான் தெரியும். ஆனா அந்த பாலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. இதுக்கப்புறமா திருப்பதியில யூஸ் பண்ற வந்து ஃபிளவர்ஸ். திருப்பதி சாமிக்கு வந்து மலர அலங்காரம் பண்ணுவாங்க, பூ போட்டுக்கிட்டு இருப்பாங்க, மாலை போடுவாங்க. இந்த மாலைகள்லாம் ஈவினிங் டயத்துல காஞ்சி போயிடல, அந்த மாலைகள்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இதுல போட்டு அது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஓடையில வந்து கொட்டிடுவாங்க. அப்படியே அந்த மாலையை வந்து கொண்டு போகும்போது அந்த காஞ்ச மாலையை வந்து யாருமே பார்க்க கூடாது. பார்த்தா வந்து சாமி குத்தம், அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதனால யாருமே பார்க்காம அந்த மாலையெல்லாம் சேகரிச்சு பின்னாடி இருக்கிற ஓடையில வந்து போட்டுருவாங்க. அந்த ஓடை வந்து அந்த மாலையெல்லாம் அடிச்சுட்டு போய் ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல வந்து சேரும். அங்க இருந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டிஸ்போஸ் பண்ற மாலையெல்லாம் இருக்குல்ல, இப்ப ஒரு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அந்த வேஸ்ட் ஃபிளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபிளவர்ஸை வந்து நாங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து நாங்க ஊதுபத்தி தயாரிக்கிறோம், அதையும் நாங்க வேஸ்ட் பண்ணல, எங்களுக்கு அந்த இதை தாங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பதியோட அந்த சுவாமிக்கு பின்னாடி இருக்குல்ல, சுவாமிக்கு பின்னாடி நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நம்ம ஹேர் இருக்குல்ல, ஒரிஜினல் ஹேராவே சாமிக்கு வந்து ஜடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து நிறைய ஃபேமஸான ஒரு சிங்கர் கூட வந்து இதை தொட்டு பார்த்து உண்மையிலே அந்த முடி வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து திருப்பதி சாமியோட சிலை இருக்குல்ல, அந்த சிலையில வந்து நீங்க காதை வச்சு கேட்டீங்க அப்படின்னா பார்க்கடலோட ஓசை வந்து கேட்கும், கடலோட சவுண்டு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சங்கெல்லாம் வந்து காதல் வச்சீங்கன்னா கடலோட சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி அந்த கோயில்ல இருக்க சிலைக்கு வந்து நீங்க காதை வச்சு கேட்டீங்கன்னா கடலோட சத்தம் வந்து கேட்கும் அப்படின்றாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பால் அபிஷேகம், அந்த அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிலைக்கு உண்மையிலேயே மனிதர்களை மாதிரி வேர்க்கும் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த கோயில்ல சம்பந்தப்பட்டவங்க, அந்த உள்ளூர் வாசிகள், அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இது போக கடைசியா என்னது அப்படின்னா, அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு விளக்கு எரியுமா. நீங்க வந்து கோயிலுக்கு போனப்ப பார்த்துருப்பீங்க, நிறைய விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுல பர்டிகுலரா ஒரு விளக்கு மட்டும் கோயில் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, கோயில் வந்து திருப்பதியில ஒரு சுவாமி இருக்காரு அப்படின்ற நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அணையாம அந்த தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதை அணையவும் விட மாட்டாங்களா, டெய்லி அந்த தீபம் வந்து விளக்கேற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ 100கணக்கான வருஷமா அந்த ஒரு விளக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த கோயில் வந்து இந்தியாவோட பெருமையாவே இருக்கு. ஹையஸ்ட் ஏர்னிங் டெம்பிளா வந்து இந்தியாவில் இருக்கு. ஹையஸ்ட் ரொம்ப சொத்து மிகுந்த டெம்பிள் வந்து கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி டெம்பிள் தான். பட் ஹையஸ்ட் ஏர்னிங் டெம்பிள் வந்து நம்ம திருப்பதியில உள்ள வெங்கடாச்சலபதி டெம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.